ஒரு நாள் போகும்போது இந்த இடத்துல நின்று பார்க்குறாரு. அவனை பார்த்து சுகமாக விரும்புகிறாயான்னு ஆண்டு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே அதுக்கு தான் 38 வருஷமாக படுத்திருக்கேன் ஏங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அதே போல உன் படுக்கையை மாற்றக்கூடிய தெய்வ ஒருத்தர்கள் உண்டானா? படுக்கையை மாற்றக்கூடிய தெய்வ ஒருத்தர் உண்டானா? உன் படுக்கையை மாற்றி உன் வாழ்க்கையை உன் கண்ணீரை துடைக்க ஒரு ரட்சகர் உண்டானா? அது இயேசு மாத்திரம்தான். இயேசப்பா தாவீதின் குருடன் பரிதிமை குருடன் சொன்னானே, ஆண்டவர் வெளியே நடந்து போறாரு. நடந்து போகும்போது சத்தத்தை கேட்கிறான். யார் போறான்னு கேட்கான். இயேசு கிறிஸ்து போறான்னு சொன்ன உடனே நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்றான். எல்லாரும் பேசாம அவன் அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க, அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல, சத்துறான். சத்தத்துக்கு ஆண்டவரே கேட்காரு, யாருன்னு கேட்காரு, அவங்க அனுப்புங்காரு. அவன் ஆண்டவர் அழைக்கிறான்னு சொன்ன உடனே மேல் விஷத்தை அப்படியே தூக்கி தர போட்டுருதான். போட்டு ஆண்டவர் சமூகத்தில் பாதத்தில் விழுறான். பாதத்தில் விழுந்து அழுகுறான், கண்ணீர் விட்டு அழுறான். ஆண்டு கேட்காரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறாய், நான் என்ன செய்ய வேண்டும் நீ காத்திருக்கான்னு கேட்கும்போது, ஆண்டவரே நான் குருட்டுத்தனமான வாழ்க்கையில் விடுதலை பெறணும் ஆண்டவரே, விடுதலை வேணும்னு சொல்லி நான் பார்வையிடணும்னு சொல்லி கண்ணீரோடு அழுகிறான். ஆண்டு சொன்ன அந்த நிமிடத்தில் விடுதலை கொடுத்தார். அதே போல் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாடுகளோ எத்தனையோ ஆண்டுகள் கஷ்டத்தோடு வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா? வேதனையை அணுகிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா? அவர் தான் இயேசு. அவர் எந்த விதமான மனுஷனுக்கு மதமாற்றத்து வரல. மனுஷனுக்கு நல்ல மார்க்கத்தை கொடுத்த உலகத்தில் வந்தார். நீ நல்ல வழி நடக்கணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், ஒரு மகிமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் உலகத்தில் வந்தார். நீ அந்த ஆண்டவரை தேடி வருவாயானா? அந்த ஆண்டவரை ஒப்பு கொடுப்பானா? கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும், 1000 மடங்கு உன்னை ஆஸ்வதிப்பார். 1000 மடங்கு. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கள் நீதிய யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே, எங்கள் நீதிய யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்ராதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்ராதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. ஆண்டோடைய தோட்டத்தில் உட்கார்ந்த மாதிரி, ஆண்டவர் மாளிகையில் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி, ஆண்டவரே நடத்து திடீர்னு வந்தா என்ன செய்வீங்க? இயேசுவே நடந்துள்ளார வரான்னு வைங்க. நீ வந்திருந்த உங்க நிலைமை என்ன? உன் கண்ணீர்களை இன்னைக்கு ஆண்டு மாற்றுவார். உன் கஷ்டங்களை ஆண்டு தெரியும். ஒருத்தருக்கு தான் தெரியும். புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு ஒருத்தருக்கு தெரியும். உன் கண்ணீரை பற்றி தெரியும். நீ எந்த நிலைமையில வாழ்ற, எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சில பேர் நெருக்கப்படுற நிலையில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பாருங்க நெருக்கமான நிலையில ஏந்த உலகத்தில் வாழ்றோம், ஏந்த உலகத்தில் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தூக்குப்படுத்தி செத்து போறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒரு செய்தியோட கடைசியை பார்த்தேன். ஆஃபீஸில் ஏர்போர்ட்டில் காலையில் ஃப்ளைட்டில் வந்து ஏறேன். எழும்போது எனக்கு ஏற்றியோட தம்பி சொன்னார், அங்கே இந்த பக்கத்து பில்டிங்கில் ஒரு அம்மா சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். எப்படின்னு தம்பின்னு கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தது. கோர்ட்டில் கேஸ் போட்டு வேலையெல்லாம் கிடைச்சிது. நல்லா இருந்தாங்க. பிள்ளைகள்லாம் ஃபாரினில் இருக்காங்க. அவர் கணவர் பெரிய பொசிஷனில் இருக்கார். திடீர்னு அந்த அம்மாவுக்கு என்ன சூழ்நிலையோ ஆஃபீஸை பூட்டிட்டாங்க, தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதே போல் கடந்த 2 மாதத்துக்கு முன்பால் ஏர்போர்ட்டில் பிஸ்னஸ் சென்டர் ஒரு பில்டிங் இருக்குது. ஒரு 5வது மாடி, 5 தியேட்டருக்குள்ளே இருக்குது. ஒரு மனைவி, ஒரு மகள், 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. புருஷன் ஃபாரினில் கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு 2 பிள்ளைகளையும் படம் பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அம்மா மாடியில் ஏறி இப்படி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. காரணம், பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி வங்கதியேடி சுற்றி தெரியுதான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல கெர்ச்சி யாரை விழுங்கலாம்னு சொல்லிதான். காரணம் கேட்ட உண்மையான தெய்வத்தை தேடாதனால, உண்மையான ஆண்டவரை தேடுவாயானால், அவருடைய பாரத்தை மேல் வைப்பாயானா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவருடைய ஆதரிப்பான் விதத்தில் வாசிக்கவில்லை. எத்தனை கஷ்டம்தான் சரி, எத்தனை கண்ணீர் ஆண்டவரை நெருங்கி வரும்போது உன் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டு. அவர் தான் மரியாள் அழுத கண்ணீராண்டு பார்த்தார்ல, மார்த்தா அழுத கண்ணீரை பார்த்தார்ல. தன்னுடைய சொந்த சகோதரன் விதத்தில் வாசிக்கும் போது, யோவான் 11 வாசிக்கும் போது, சொந்த சகோதரன் மறிச்சு போகிறான். 2 பிள்ளைகளும் ஆண்டவர் நேசிக்கூடிய குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் கேட்காங்க, நீர் இங்கே இருந்திருப்பா சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான், நீர் இங்கே இருந்து போய் சகோதரன் மறிச்சிருக்கமான்னு சொல்லி அவங்க சொல்ல ஆனந்த கஷ்டத்தோடு சொல்கிறாங்க. சகோதரன் மறிச்சு போன பிறகு 2 நாள் ஆண்டவர் லேட்டாக அந்த ஊருக்கு வந்தார், பெத்தானியாவுக்கு வந்தார். ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மார்த்தா எழுப்பி ஓடுனா, எழுப்பி ஆண்டோடைய பாதத்தை போய் தழுவிக்கிட்டா. நீ இங்கே இருப்பேனா, நான் என் சகோதரன் மறிச்சிருக்கவே மாட்டான்னு சொல்லி சொன்னா. பின்னால் அவன் அழுத காட்சியை பார்த்து மரியாள் வாரா.
மரியாள் வந்து அவன்கிட்ட அதே தான் கேட்கிறா. ரெண்டு கண்ணீராண்டு பார்க்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோவான் 11:35 வாசி பார்த்தீங்கன்னா இயேசுவே கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் பார்க்காரு. உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா? உன் கண்ணீரை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எந்த புருஷனும் நினைக்க மாட்டான், மனைவி நினைக்க மாட்டா, பிள்ளை நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். அழாதே, நாயின் விதவை அழுதல்ல. லூக்கா 7 வாசிக்கும் போது நாயின் விதவை தன் ஒரு புருஷன் இறந்து போயிட்டான். ஒரே ஒரு மகன், வாலிப மகன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மகன் திடீர்னு அவன் இறந்து போறான். அவன் அடக்கம் பண்ண எல்லாரும் கொண்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அவள் பாடைக்கு பின்னால் அழுதுகிட்டே போறா. படுத்துக்கிட்டு போகும்போது ஆண்டு வந்து வழியா மாறாரு. அந்த வழியை வரும்போது பாடையை நிறுத்தி தொட்டு அவள் இறுக்கி, அழாதே ஸ்ரீ அழாதே சொல்லி மகனை உயிரோட வெளுப்புன்னு கொடுத்து தெய்வம் கொடுத்தார்ல. இன்றைக்கு உன் வாழ்க்கையில எத்தனை விதமான பாடையான வாழ்வு இருந்தாலும் சரி, சாவுக்கு தான் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை வாழ்ந்து கொடுத்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்க்கிற ரட்சகர் ஒருத்தர் உலகத்தில் உண்டானா அவர் மாத்திரம்தான். உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. முதலமைச்சர் பார்க்க முடியாது, பிரசிடென்ட் பார்க்க முடியாது, பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது, மாவட்ட செயலர் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம் கண்ணீரை பார்ப்பார். உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆகாருக்கு கண்ணீரை துடைத்து அனுப்புன தெய்வம் அவர் ஒருத்தர் தானே. இன்னைக்கு அதே போல நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தாலும் சரி, உன் கண்ணீரை பார்த்து உன் கண்ணீருக்கு விடுதலை தரக்கூடிய நல்ல ரட்சகர் இயேசு ஒருத்தர் தான். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கார்வேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்வேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பாதங்கள் இல்லையே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப
இயேசுவை அள்ளினார் எல்லையிலா இன்பம் எய்திடுவார் என்றுணர்ந்து நீயும் இயேசுவை அள்ளினார் எல்லையிலா இன்பம் எய்திடுவார். இயேசு அழைகிறார், இயேசு அழைகிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைகிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைகிறார். உன் கண்ணீரை கண்டு விடுதலை தந்து விசுவாசத்தோடு வந்திருக்க உன்னை உள்ளே வா சொல்லி ஆறுதல் படுத்தி உன் இல்லத்துக்கு சுகமாய் ஆண்டவர் அனுப்ப போகிறார். உன் வாழ்க்கையை மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, வேதனை, பொழி தகராறு, எத்தனை விதமான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ ஆண்டவர் நம்பும்போது ஒரு சமூகமான அன்பை தந்து, ஒரு சமூகமான நிலவரத்தை தந்து குடும்பத்தில் ஒரு ஆறுதலை தருவார். அந்த வந்திருக்க நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த நாளும் கூட அருமையான ஐயா சொன்னாங்க 10:30 மணிக்கு கர்த்தருடைய பஸ் இருக்குனாங்க. நீங்கள் சந்தோஷமாக போக போகிறீங்க. வீட்டுக்கு இல்லத்துக்கு போகும்போது இல்லத்தில் பிள்ளைகளோ மனைவியோ சுகமாக புகையோன்னு படுத்திருந்து அந்த வேதனையோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பார்க்கும்போது பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலாண்டு கொடுப்பார். ஜுரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பாருங்கள், எத்தனையோ குடும்பத்தை பாருங்கள், பிள்ளை இல்லாமல், ஒரு குழந்தை இல்லாமல் எத்தனையோ மக்கள் அழுற காட்சியை பார்க்கும். 18 வருஷமா இன்றைக்கு ஒரு சகோதரனை பார்க்க வந்தார். 18 வருஷமா குழந்தை இல்லை, வேதனையோடு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு காரியம் சொன்னேன், ஆபிரகாமுக்கு 99 வருஷம் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சகரியா ஒரு தீர்க்கதரிசிக்கு எத்தனையோ